ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு ஒரு ரீசைக்ளிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஓல்டு கேசட் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு மினி நோட் புக் தான் இன்னைக்கு க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதுக்கு மேலே இருக்க பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ப்ரெஷன் நைஃப் வச்சு சுரண்டும் போது எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் யோசிச்சப்போ சால்ட் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அண்ட் இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக பிரிண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கேசட்டை ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். கேசட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டேப் இருக்கும். அதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ கேசட் அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் பீசஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டட் எட்ஜஸ் மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடுறேன். இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த பாயிண்டட் எட்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று நல்லா ப்ளேஸ் ஆச்சு. அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கேசட்டோட சைஸ்க்கே நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு நோட் புக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பெயிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் வாட்டர் கலர் ஷீட்ஸ் இந்த கேசட் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு பஞ்சிங் மிஷின் வச்சு நான் ஹோல் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பைண்டர் ரிங்ஸ் யூஸ் பண்ணி நான் கேசட்டும் பேப்பரையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஷீட்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி ரீஃபில் கூட பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அந்த கேசட்லேயே நிறைய ஹோல்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் பேப்பரில் ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் எங்கே அலைன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் பஞ்ச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1-2 பிளாஸ்டிக் பீசஸ் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ நான் அதையுமே கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கேசட் மேலே நான் அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லோ போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட் பிங்க் ஷேட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி டீல் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ரெட் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாப் போர்ஷன் ஒரு மாதிரி டெக்ஸ்சராக இருந்துச்சு. ஸோ எனக்கு கலர் பண்ணதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. டார்க் ப்ளூ முதல்ல போட்டேன், எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் லேட்டர் நான் லைட் க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போது கேசட்டோட 2 சைட்லேயுமே சேம் கலர் காம்பினேஷன் கொடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக பிளாக் பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு 90s hits, இன்னொரு பக்கம் விண்டேஜ் வைப்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். கேசட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாக உங்களுக்கு பேப்பரில் ஈஸியாக டர்ட் படிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளாக் டேப் யூஸ் பண்ணி அந்த ஹோலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டுருந்தேன். அதுலேயும் ஏதாச்சும் டீட்டெயிலிங் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நிறையா லைன்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரிப்பை நான் சென்டரில் ஒட்டிக்கிறேன். இதே ப்ராசஸை நான் இன்னொரு சைடும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எஸ், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.